ஹாய், வெல்கம் டு MK Interiors. நம்ம இப்போ எங்கே இருக்கோம்னா பெங்களூரில் வந்துட்டு கேசிப்பாளையில் வந்துட்டு ஒரு ஃபுல் ஃப்ளாட் வந்துட்டு இன்டீரியர் ஒர்க் பண்ணிக்கிறோம். இந்த ஃப்ளாட் பார்த்தீங்கன்னா வந்துட்டு 2 BHK வந்துட்டு நம்ம என்னென்ன பண்ணியிருக்கோம் பார்க்கலாம் வாங்க ஃபுல் வீடும். நம்ம இது வந்து இந்த ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம என்ட்ரன்ஸ்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 அடிக்கு ஒரு டிவி யூனிட், 12க்கு வந்துட்டு 9 அடிக்கு ஃபுல் டிவி யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு ஃபுல்லாக கிளாஸ் ஷட்டர் போட்டு இதில் வந்துட்டு ப்ரொஃபைல் டோர் யூஸ் பண்ணியிருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே லைட் செட்டிங்ஸ் எல்லாம் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபாக தான் நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்கோம். டிவி பார்த்தீங்கன்னா ஒரு 72 இன்ச் டிவி ஃபிட் பண்ணுற மாதிரி ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஒரு ஒயிட் அண்ட் மார்பிள் பின்ன வுட் கலரில் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே டிராவர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் பாக்ஸ் வைக்கிறதுக்காக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். நீங்கள் இந்த கிளாஸ் போட்டுக்கிறதுனால நீங்கள் ரிமோட் கண்ட்ரோல் எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் லூவர்ஸே போடுவாங்க, அது கொஞ்சம் பட்ஜெட் ஜாஸ்தி ஆகுன்றதுனால நம்ம வந்துட்டு ஃபுல்லாகவே ப்ளைவுட்லேயே வந்துட்டு லூவர்ஸ் மாதிரி செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் பார்ட்டிஷன் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த பார்ட்டிஷனில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஓப்பன் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். ஓப்பன் பாக்ஸ் மாதிரி டைப்பில் வந்துட்டு இந்த மாதிரி செட்டப் பண்ணி வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். நம்ம ஹாலில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஃபுல்லாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு டிசைனர் லைட் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே வந்து கோல் லைட் போட்டு பிளான் பண்ணி கொடுத்துட்டு பின்ன சைடெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாட் லைட் வந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் மேலே வந்து பார்த்தீங்கன்னா பார்ட்டிஷன்ஸ் மேலே வந்து பீம் ஃபுல்லாகவே கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். பீமில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு 3 ஹேங்கிங் லைட் வந்து செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இன்சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த டைனிங் மேலே வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபால் சீலிங் வந்து சிம்பிளாக ஃபால் சீலிங் ஒர்க் பண்ணி கொடுத்துருக்கோம். கோல் லைட் போட்டு பின்ன வந்து சைடெல்லாம் ஸ்பாட் லைட் வச்சு பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா கிச்சனில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு டைனிங் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கிறதுனால வந்துட்டு இந்த பக்கம் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஃபோல்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வேணும்னா நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், வேணும்னா நம்ம வந்துட்டு லாக் பண்ணி கூட வச்சுக்கலாம். வேணும்னும் போது நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிச்சன் என்ட்ரன்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு நம்ம ஒரு டாய்லெட் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே லாஃப்ட் வந்துட்டு கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த இடம் பார்த்தீங்கன்னா இந்த டாய்லெட்டுக்கு வந்துட்டு நம்ம இந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு ஒரு ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாமே இன்பில்ட்டாக இருக்கும் உங்களுக்கு. நம்ம அழகாக வந்துட்டு ஓப்பன் பண்ணி க்ளீனாக கை வச்சு நம்ம ஓப்பன் பண்ணிக்கலாம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு பேண்ட்ரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த சின்ன இது ஐட்டம்ஸ் வைக்கிறவன் நான் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். எல்லாமே உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான். மேலே வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு லாஃப்ட் வந்து ஸ்டோரேஜ் நீங்கள் கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா அந்த ப்ரொஃபைல் ஹேண்டுக்கு ஏற்ற மாதிரியே வந்துட்டு நாப் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே ஸ்டோரேஜ் யூனிட்டாக யூஸ் பண்ணிக்கலாம். இந்த போர்ஷன் பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு ஃப்ரிட்ஜுக்காக இந்த போர்ஷனை விட்டுருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா இந்த கிச்சன் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கார்னர் வந்துட்டு பார்த்தீங்கன்னா வாஷ் பேஷன் ஏரியா வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இந்த வந்துட்டு ஸ்மெல்லெல்லாம் போகணுன்றதுக்காக வந்துட்டு லூவர்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு இது டேண்டம் பாக்ஸ் ஆயில் கூலர். இதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே அட்ஜஸ்டபிளாக யூஸ் பண்ணிவிட்டு நம்ம ஃபிட் பண்ணிக்கலாம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸு. இது வந்து பார்த்தீங்கன்னா PVC கட்லரி. இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள், எடுத்துகிட்டு வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் அழகாக வச்சுக்கலாம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கப்ஸ் வைக்கிறதுக்கு பிளெயின் டேண்டம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு பிளேட் வைக்கிறது, அதுவும் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் தான். அதுவும் வச்சு நீங்கள் அழகாக சாஃப்ட் க்ளோஸ் பண்ணிக்கலாம். இந்த கார்னர் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டோரேஜ் யூனிட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது கார்னர் பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். அதுவும் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோர் டோர் தான். இது வந்து 2 டேண்டம் பாக்ஸ் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸாக தான் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூனிட்டு. எல்லாமே ஹேண்டில் பார்த்தீங்கன்னா ப்ரொஃபைல் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்துட்டு இன்பில்ட்டாக இருக்கும் உங்களுக்கு.
இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன டால் யூனிட்டு. இதில் வந்து பார்த்தீங்கன்னா பிளாக் கலர் ப்ரொஃபைல் டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் வந்துட்டு ப்ரொஃபைல் வந்துட்டு உங்களுக்கு பிளாக் கலர் கிளாஸு, பிளாக் கலர் ப்ரொஃபைல் லைனில் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் வச்சு கொடுத்துருக்கோம். இதுவும் உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான். இது பார்த்தீங்கன்னா வால் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு எல் டைப்பில் பண்ணியிருக்கோம். கீழே வந்துட்டு பார்த்தீங்கன்னா மசாலா ரேக் வச்சு வந்து இந்த மசாலா டப்பாவில் வச்சுக்கிற மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா இந்த வால் பாக்ஸ் வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட்டை கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லிஃப்ட் ஆப் டோர் போட்டு கொடுத்துருக்கோம் ப்ரொஃபைலில். அதுவும் மேலே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ரொஃபைல் டோர் தான், லிஃப்ட் ஆப்பில் போட்டு கொடுத்துருக்கோம். கார்னர் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு சிங்கிள் ஸ்டோரேஜ் யூனிட் கொடுத்துருக்கோம். இது வந்து ப்ரொஃபைல் டோர், இதுவும் வந்துட்டு கார்னரில் வந்துட்டு டோர் பண்ணி கொடுத்துருக்கோம். சென்டரில் பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 அடிக்கு வந்துட்டு ஒரு சிம்னிக்காக ஸ்பேஸ் கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே லிஃப்ட் ஆப் டோர் ப்ரொஃபைலில் போட்டு கொடுத்துருக்கோம் பிளாக் கலரில். இது வந்து அக்வா டோர். இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அக்வா ஃபிட் பண்ணி பார்க்கலாம் க்ளீனாக. மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்துட்டு லாக் ஸ்டோரேஜ் யூனிட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்கோம். டைனிங் ஹால் பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு பூஜா யூனிட்டு ஒரு க்ரோக்கரி செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வந்துட்டு அழகாக வந்துட்டு உங்களுக்கு சிஎன்சிலே வந்துட்டு ஒரு புள்ளியாரும் பின் வந்துட்டு சிஎன்சிலே வந்துட்டு டிசைன் பண்ணி கொடுத்துருக்கோம். அழகாக வந்துட்டு மைல் ஆங்கிள் போட்டு கொடுத்துருக்கோம். கஸ்டமருக்கு ஏற்ற மாதிரியே ஷெல்ஃப் வச்சு கொடுத்துட்டு உள்ளே வந்துட்டு லைட்டிங் போட்டு கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 180 டிகிரி திரும்ப மாதிரி பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் தான். இது வந்துட்டு பாடியில் வைக்கிறதுக்காக சின்னதாக வந்துட்டு ட்ராயர் மாதிரி ஷெல்ஃப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கீழே வந்துட்டு இந்த ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம் ஸ்டோரேஜ் யூஸ் பண்ணிக்கிற மாதிரி. அது கீழே வந்துட்டு ஒரு சிங்கிள் ட்ராவரு, அது கீழே சிம்பிளாக வந்துட்டு ஒரு 2 டோர் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு உங்களுக்கு க்ரோக்கரி செட்டப்பு உள்ளே வந்துட்டு ஃபுல்லாக லைட்டிங்லேருந்து பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். மாஸ்டர் பெட்ரூம் என்ட்ரன்ஸ்லேயே பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு வாஷ் பேஷன் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். டைனிங் ஹால் பக்கத்துலேருந்தே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாஷ் பண்ணி கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்ன்றதுனால பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லோவஸ்ட் டைப்பில் வந்து ப்ளைவுட்டில் வந்துட்டு செட்டப் பண்ணி கொடுத்துருக்கோம். மேலே வந்து ஒரு ஷெல்ஃப் ஒன்று வச்சு கொடுத்துட்டு அதில் வந்துட்டு லைட்டிங்கும் செட் பண்ணி கொடுத்துருக்கோம். மிரரில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு லைட்டிங் கூட நம்ம பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். வாஷ் பேஷன் கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு சைடு வந்துட்டு சென்டரில் வந்துட்டு பைப் போகிறதுக்காக கவர் இருக்கும். இது வந்து மாஸ்டர் பெட்ரூமில் என்ட்ரன்ஸ் உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் பண்ணி கொடுத்துருக்கோம். உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மேக்கப் ஸ்டோரேஜ் யூனிட்டாக செட் பண்ணி கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம். இது பார்த்தீங்கன்னா வாட்ரூப் பண்ணி கொடுத்துருக்கோம். ஒரு 6 அடிக்கு வந்துட்டு வாட்ரூப் பண்ணி கொடுத்துருக்கோம். 4 டோர் வர மாதிரி. வந்துட்டு ஒரு சைடு வந்துட்டு ஏங்கர் போர்ஷன், ஒரு சைடு வந்துட்டு 2 ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். எல்லாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃபாக தான் யூஸ் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கோம். இது பார்த்தீங்கன்னா ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம். கீழே வந்து பார்த்தீங்கன்னா அதுவும் அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான். அது கீழே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீக்ரெட் லாக்கர் பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இதுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சாஃப்ட் க்ளோஸ் தான். இந்த சைடு பார்த்தீங்கன்னா வந்துட்டு ஒரு டபுள் டோரு. இந்த வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஷெல்ஃபு, கீழே வந்து ஹேங்கரு, அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம். ட்ராவரில் பார்த்தீங்கன்னா லாக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த கலருக்கு ஏற்ற மாதிரியே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு சீட்டரில் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு கீழே ஃபுல்லாக உங்களுக்கு ஸ்டோரேஜ் யூனிட்டாக பிளான் பண்ணி கொடுத்துருக்கோம். இங்கே அழகாக உட்காந்துட்டு நம்ம இப்படி உட்காந்துட்டு யூஸ் பண்ணுற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். இது பார்த்தீங்கன்னா கார்னரில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஓப்பன் ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். ஏதாச்சும் வந்துட்டு டாய்ஸ் வைக்கிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கிறோம். மேலே பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக லாஃப்ட் வந்துட்டு கவர் பண்ணியிருக்கிறோம். ஏற்ற மாதிரி கீழே ஆங்கிள் பிளாக் வந்த மாதிரி மேலே வந்து நாக் போட்டு கொடுத்துருக்கோம். ஃபுல்லாக வந்துட்டு ஸ்டோரேஜ் யூனிட்டாக கவர் பண்ணியிருக்கோம்.
இந்த சைடு பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டடி யூனிட்னா ஒரு ஃபோல்டபுள் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். அழகாக வந்துட்டு நீங்கள் வேணும்னும் போது யூஸ் பண்ணி வேணாம் போது எடுத்து விட்டுடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா டிவிக்காக வந்துட்டு ஒரு பேனல் மட்டும் ஃபிட் பண்ணி கொடுத்துருக்கோம். இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்ஸ் பெட்ரூமில் வாங்க என்னென்ன பண்ணியிருக்கிறோம் பார்க்கலாம். கிட்ஸ் பெட்ரூமில் பார்த்தீங்கன்னா சேம் 7 அடிக்கு வந்துட்டு வாட்டர் பண்ணி கொடுத்துருக்கோம், ஒரு 4 டோர் போட்ட மாதிரி. இதில் பார்த்தீங்கன்னா வந்துட்டு சேம் வந்துட்டு மேலே வந்துட்டு ஒரு ஷெல்ஃபு, ஹேங்கரு, கீழே வந்துட்டு 2 டபுள் ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம். இதுக்கும் ட்ராவருக்கும் வந்துட்டு லாக் போட்டு கொடுத்துருக்கோம். ஷெல்ஃப் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த கலருக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பிளாக் கலர் ஹேண்டில் போட்டு கொடுத்துருக்கோம். இதுலேயே மெயின் டோரில் பார்த்தீங்கன்னா லாக்கும் போட்டு கொடுத்துருக்கோம். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதுவும் ஃபுல்லாக அட்ஜஸ்டபிள் ஷெல்ஃப் தான் போட்டு கொடுத்துருக்கோம். சென்டரில் வந்துட்டு 2 ட்ராவருக்கு வந்துட்டு சேம் லாக் போட்டு கொடுத்துருக்கோம். அதுக்கேற்ற மாதிரி மேலே வந்துட்டு ஃபுல்லாகவே ஸ்டோரேஜ் யூனிட்டாக கவர் பண்ணி கொடுத்துருக்குறோம். இந்த ஹேண்டிலுக்கு ஏற்ற மாதிரி வந்துட்டு பிளாக் கலர் நாபும் போட்டு கொடுத்துருக்கோம். அந்த வார்ட்ரோபுக்கு ஆப்போசிட்லேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ட்ரெஸ்ஸிங் யூனிட் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா வந்துட்டு மேக்கப் பண்ணி கொடுத்துருக்கோம். அது கீழே பார்த்தீங்கன்னா 2 ட்ராவர் போட்டு கொடுத்துருக்கோம். இப்போ இந்த ஒர்க் உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்களுக்கோ இல்லை உங்கள் ஃபேமிலிக்கோ ஃப்ரெண்ட்ஸ்க்கோ யாருக்காச்சும் வேணும்னா கண்டிப்பாக எம்கேஎன்டிக்கு கால் பண்ணுங்கள். கர்நாடகா, தமிழ்நாடு, ஆந்திரா, கேரளா எங்கே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு வந்து சப்போர்ட் பண்ணி அஃபோர்டபுள் ப்ரைஸ் வந்துட்டு ஒர்க் பண்ணி கொடுப்போம். நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக்கில் கூட ஃபாலோ பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல் ஃப்ரெண்ட்ஸ்.